Operation Overdrive. Power Rangers. Operation Overdrive. Like 5 fingers reaching for the sky in 5 ways. 5 heroes walking through the sun for 5 days. Dark forces lurking, leaving evil where they roam. 5 rangers looking for the same 5 stones. There's treasure to be found, there's some lives to be saved. A planet to look after, there's a whole lot of space. Good versus evil, we got heroes on the scene. Power Rangers Overdrive is the #1 team. Power Rangers, Operation Overdrive. Power Rangers, Operation Overdrive. என்னோட ஆராய்ச்சி முடிச்சுக்கிட்டு நான் தனி விமானத்துல பறந்து வந்துகிட்டு இருந்தேன். அசதியில கொஞ்சம் நல்லாவே தூங்கிட்டேன். விமானமும் வேகமா பறந்தது. திடீர்னு நான் கண்ணு முடிச்சு பார்த்தப்போ என்னோட விமானத்துல நீ பயணம் செய்ய வந்ததுக்காக நான் உன்னை வெல்கம் பண்றேன் மை யங் ஃப்ரெண்ட். நான் உனக்கு ஒரு கெட்ட செய்தியை இப்ப சொல்ல போறேன். நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச உன்னோட பிரின்சஸ் வேலி இப்ப என்னோட கையில இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விமானத்துல எரிபொருள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு துக்க செய்தி உனக்கு காத்துட்டு இருக்கு. அது என்னன்னா, இந்த விமானத்தோட பைலட் ஆனா இப்ப இங்க இருந்து ரொம்ப அழகா குதிக்க போற, நீ சாக போற. பாய். பேராஷூட் இல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம பேராஷூட் இல்லாம தான் குதிச்சோம். உன் கையில இருக்கிறது எனக்கு சொந்தமானது. ரொம்ப நாள் இதை நீ வச்சிருக்க முடியாது. தரையிறங்கின உடனே உங்ககிட்ட இருந்து இதை நான் பறிச்சிடுவேன். அது எனக்கு சொந்தமானது. The parents pay tire. இந்த மாதிரி புத்தகங்கள் படிச்சா ஆர்வம் வரதான் செய்யும். எழுந்திருங்க. நான் ஆர்வத்துல வேலை பேலன்ஸ் மிஸ் ஆச்சாதான் கீழே வந்து. ஆமாமா, நானும் பாத்துக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்க கூடாது. இந்த மாதிரியான அட்வென்ச்சர் புத்தகங்கள் படிக்கிறது உங்களுக்கு நல்லது இல்ல. இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் போட்டிருந்தா நல்லா இருந்தது. சரியா தான் சொன்னீங்க. ஆமா ஸ்பென்சர், அப்பா கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்ததா? அவரோட ஹார்டிகல்ச்சர் அட்வென்ச்சர்ஸ்க்கு என்ன கூட்டிட்டே போக மாட்டேங்கிறார். நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா? நீங்க என்ன வளரணும்னு அவர் ஆசைப்படுறார் சார். நீங்க பேசுனது காமெடியே இல்ல. என்னால அவரோட அட்வென்ச்சர்ஸ்க்கு உதவவே முடியல. அவர் என்னன்னா என்ன விட்டுட்டு கிரவுன் ஆஃப் த காடஸ் தேட போயிருக்காரு. கிரவுன்னா அரோரா. யா, கிரவுன் அரோரா. உங்க அப்பா 10 வருடங்களுக்கு மேல இன்னமும் அதை தான் தேடிக்கிட்டே இருக்காரு. அதுவோ கிடைச்ச மாதிரியே இல்ல. அது கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்ல. கிரவுன் அரோரா நான் கண்டுபிடிச்சிட்டேன். உலகத்தோட சந்தோஷத்துக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். ரோனோவரோரோ கண்டுபிடிக்கப்பட்டது. எனக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிருச்சு. நீதான் குரோனா அரோராவை கண்டுபிடிச்சிருக்க. அதோட நீ மிகப்பெரிய தீய சக்தியை எழுப்பியிருக்க. நான் சொல்றத கவனமா கேளு. நீ செய்ய வேண்டியது இது மட்டும்தான். உனக்கு அதுக்கான நேரம் இல்லை.
அண்ட் கட். ஹீரோ வர சொல்லுங்கப்பா. சீக்கிரம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுங்கப்பா. போதும் போதும். சரி இந்த பக்கம் எடுத்துருவா. பாத்து பாத்துரும். கீழே போட்டுறாத, உடஞ்சிரும் போது. அண்ட் என்ன வேடிக்கை? ஆக்ஷன். கட். ட்ராலி இந்த பக்கத்தால. வா 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 வா. தூக்கியா. யோ டைரக்ட் கத்த போறாரு. சீக்கிரம். ஆனா ஹீரோ அவனாச்சே. நானும் ஒரு நாள் ஹீரோ ஆக தான் போறேன். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் டாக்ஸ். நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இத்தாலியன் கிராண்ட் பிரிக்ஸ் இரண்டாவது ரவுண்டில் வெற்றி பெற்றவர் இரானி. அவர்களுக்கான சாம்பியன்ஷிப் டிராபி வழங்கப்படுகிறது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் இரானி. வெற்றி என்றது எப்பவுமே உன் வசம் தான். ஆனா இப்ப எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. என்னது இது? நாம இதுக்குள்ள வைரம் இருக்கோம்னு நினைச்சு உள்ள வந்தா கட்சியில பிளாஸ்டிக் டப்பாவை வச்சிருக்கானுங்க. பிரமாதமா வேலை பார்த்தவள். என்னோட கட்டுப்பாட்டுல உன்னை கொண்டு வர நான் நினைச்சேன். அது மட்டும் இல்லாம உன்னோட ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ண நான் விரும்பினேன். அது மட்டும் இல்லாம இது என்னோட அப்படி கோட்டை. போதா கதை? ப்ரொஃபசர், அடுத்த வாட்டி இதே மாதிரி என் ரோபோட் வச்சு எதுவும் முயற்சி பண்ணாதீங்க. என்னப்பா நல்ல வேலை தப்பிச்சோம். ஹாய் ரோஸ், உன்னோட இந்த ரொபாட்டிக் சயின்ஸ் அறிவை நான் பயன்படுத்திக்க விரும்புறேன். நீ செஞ்சிருக்கிற வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம ஏன் இங்க இருக்கோம்னு யாருக்காவது ஏதாவது தெரியுமா? தெரியல, சும்மா அவர் இன்வைட் பண்ணாருன்னு வந்தேன். அடேங்கப்பா, இந்த ஆளு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லன்னா அவர் பேங்க்லயே என்ன திருட விட்டுருப்பாரா? ஹே காய்ஸ், இங்க என்ன நடக்குது? இங்க ஒரு பாட்டி இருக்கான். உன்ன மாதிரியே இருக்கிற ஒருத்தர் தான் எங்களை இங்க வர சொன்னாரு. வர சொன்னாரா? எதுக்கு? நீங்க எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க என்ன நடக்குது Dad? அது இப்ப இங்க ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் நடக்க போது. நம்ம அப்புறம் பேசிக்கலாம், ஓகேவா? நீ கிளம்பு. டாடி, நான் கிளம்பு. முதல்ல. சொல்றதை டாடி. கேளு. நான் ஆண்ட்ரிக் ஹாட்ஃபோர்ட். நான் கூப்பிட்டதை மதிச்சு வந்தவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தரை வெளியில அனுப்பலாம்னு நினைக்கிறேன். ஸ்பென்சர், உங்களுக்கு யாரும் அனுப்பணும் தோணுதோ அனுப்பிடுங்க. நீங்க தான் போனோம் ஸ்பென்சர். உங்க எல்லார்கிட்டயும் நிறைய கேள்விகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பொறுமையா பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு உங்களோட உதவிகள் தேவை. நீங்க இல்லாம, உங்க திறமைகள் இல்லாம, உங்க புத்திசாலித்தனம் இல்லாம நம்மளுடைய உலகம், நம்மளோட யூனிவர்ஸ் ஒண்ணுமே இல்லாம அழிய போகுது. எல்லாரையும் தாக்குங்க. மூணு நாளைக்கு முன்னாடி தான் இவங்கெல்லாம் நம்ம பூமிக்கு வந்து இறங்கி இருக்காங்க. இதுக்கு காரணம் நீங்க அந்த கிரௌனை கண்டுபிடிச்சது தானே? அது கிரவுன் மட்டும் கிடையாது, அத கிரவுன் அரோரான்னு சொல்லுவாங்க. லெஜெண்ட்ஸ் அதை இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு மட்டும் கண்டுபிடிக்கல, இந்த யூனிவர்ஸை காப்பாத்துறதுக்காக. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த உலகத்துல கேலக்சில 2 பிரதர்ஸ் இருந்தாங்க, மவுண்டன் ஃப்ளோ அண்ட் ஃப்ளோரியஸ். அவங்க கிரவுன் அரோராவை திருடறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த கிரவுன் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்தது. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு சாபத்தை கொடுத்துச்சு. அவங்க உருவத்தை மாத்தி அவங்கள வேற வேற பிளானட்ஸ்க்கு அனுப்பிடுச்சு. அவங்களை எதிர்க்கிற துணிச்சல் யாருக்குமே இல்ல. என்ன, இது எல்லாத்தையும் நான் லைப்ரரியில புக்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாம இதோட இந்த கதை முடியல. இன்னும் நிறைய இருக்கு. எல்லாரும் சக்திகளை தேடி போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கிரீடத்துல இருந்த 5 வகையான சக்திகளை எடுத்து
அவங்க அதை அங்கிருந்து வீசி எரிஞ்சாங்க. கடைசியில அது நம்மளுடைய பூமிக்கு வந்து சேர்ந்தது. இப்போ நீங்க சொல்லிக்கிட்டு இருக்க இது உண்மையிலே செம்ம கதைப்பா. எனக்கு இவரு கண்டிப்பா யாருன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம ஸ்பீல்பர்க்கோட டிரைவரோட தங்கச்சி பையனா இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க இதை எங்க இருந்து ஷூட்டிங்னு சொல்லுங்க. ஸ்பென்சர், இதோ வரோம் சார். எதிர்பாராத விதமா அந்த கிரவுனை ரொம்ப பேர் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதுல நானும் ஒருத்தன் தான். என்ன மாதிரி எத்தனை பேர் நல்லவங்களும் சரி கெட்டவங்களும் சரி அதை தேடிட்டு இருந்தாங்கன்னு தெரியாது. இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. அப்புறம் எனக்கு நிறைய வேலையும் இருக்கு. நான் போய் ஆகணும். கொஞ்ச நேரம் இருங்க. உங்ககிட்ட நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உண்மைதான். எனக்கு உங்க உதவி தேவை. இத தப்பானவங்க கைக்கு போய் சேராம நாம தான் பாதுகாக்கணும். நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களால முடியும். உங்க 4 பேருக்கிட்ட அதுக்கான திறமைகள் உங்களுக்குள்ள மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. என்கிட்ட டெக்னாலஜிஸ் இருக்கு, தேவையான பணமும் இருக்கு. நம்ம எல்லாம் சேர்ந்து ஃபைட் பண்ணுவோம். என்னால உங்களை பவர் ரேஞ்சர்ஸா மாத்த முடியும். பவர் ரேஞ்சர்ஸா? கிரேட். என்ன கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க என்ன வேணாலும் செஞ்சீங்க. என்னோட வாழ்த்துக்கள். Bye. தேங்க்ஸ். பை பை. ஷூட்டிங் உடனே ஏதாவது செய். நான் உங்களை வெளியில அனுப்பட்டுமா? அவங்க உடனே தடுத்து நிறுத்து. வேண்டான்னு போறவங்கள நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான். உங்க உலகத்தோட எதிர்காலமும் அதோட அழிவும் உங்க கையில தான் இருக்கு. நான் தனியா போராடினா என்னால சாதிக்க முடியாது. உங்களோட உதவி எனக்கும் தேவைப்படுது. வாங்க எல்லாரும் வாங்க, சீக்கிரமா வேலைய முடிக்கணும். நீங்களா யாரு? இந்த இடத்துக்கு யாரு உங்களை கூப்பிட்டது? புதுசா இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட் இவர் தானா? இது செம காமெடியா இருந்ததுப்பா, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அந்த கிரவுண்ட் எங்கதான் இருக்கு? சந்தோஷம். வாங்க என்னோட விசாஸ், இப்ப உங்களுக்கான வேலைகள் வந்துருச்சு. உடனே போய் என்னோட கிரவுண்டை எனக்காக கொண்டு வாங்க. போங்க. டீம், என்னோட வேண்டுகோளை ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு நிறைய சக்திகள் கிடைக்க போகுது. உங்களோட DNA எனக்கு நல்லா தெரியும். அதை நான் நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த மாற்றத்தால எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது. உங்களுக்கு சக்திகளா 2 மடங்கு அதிகரிக்கும். இதால நீங்க நல்லதும் செய்ய முடியும், கெட்டதும் செய்ய முடியும். நீங்க அதை நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். சரி, நாங்க இப்போ காத்துல பறக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அதே மாதிரி இது ஆபத்தானது கிடையாது. இது உங்களை வலிமையாவும் சுறுசுறுப்பாவும் மாத்தும். அதை நீங்களே கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க. இந்த உலகத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். என்ன நான் தயார்படுத்திக்காம உங்களை எந்த ஒரு கட்டளைக்கு நான் உட்படுத்த முடியாது. அதனால நான் என்ன மாத்திக்க போறேன். உங்களுக்கு DNA டெஸ்ட் எடுத்துட்டீங்களா? உங்களோட நானும் வந்து சேர போறேன். உங்க டீமோட 5வது ஆள் நான் தான். என்ன ரெட் பவர் ரேஞ்சர்ஸ்னு கூப்பிடலாம். ஸ்பென்சர் சார். டாட், அங்கேயே இரு. நான் உன்னை வீட்டுக்கு தானே போக சொன்னேன். நான் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். டெக்னிக்கலா சொல்லணும்னா 700 ஃபீட்ஸ் கீழே வந்திருக்கேன். இது எந்த வீடு? இது எந்த இடம்பா? உனக்கு எல்லாத்தையும் நான் பொறுமையா சொல்றேன். ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. 24 மணி நேரமா நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. என்னதான் நடக்குது அதை சொல்லுங்க. எனக்கு புரியுது, ஆனா எப்படி அது? நல்ல விஷயம் தானே செய்றீங்க. ஆனா என்னன்னு தான் புரியல. அதை என்னன்னு சொல்லுங்கப்பா. நான் உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன். நானும் ஒரு பவர் ரேஞ்சர் ஆகணும் தானே ஆசைப்படுறேன். ஹேய், இங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? நான் இது எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அது எல்லாமே ஒரு கிராபிக்ஸா இருக்க கூடாது? நீ அதிகமா படம் பாக்குறதால உனக்கு அந்த மாதிரி தோணுது. இருங்க, இந்த சத்தத்தை உங்களால கேட்க முடியுதா? ரொம்ப சத்தமா இருக்குதே. ஊத்து பாக்குறேன், இருங்க. அது ஸ்கார்பியோஸ் தான். அதோ அங்க வந்து நிக்கிறாங்க பாருங்க. என்னது ஸ்கார்பிலரா? அந்த மாதிரி எதுவும் இல்லையே. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. யாரோ வந்து நிக்கிறாங்க. அதோ அந்த மரத்துக்கு பின்னாடி தான் வந்து நிக்கிறாங்க பாரு.
எனக்கு உங்களை பத்தி எதுவும் தெரியாது. ஆனா என்னால உங்களை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. யாரா இவ? அது எப்படி பண்ண சொல்லு. நீ காத்துல பறந்த. என்னால நம்ப முடியல. எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. உன் பின்னாடி பாரு. ரொம்ப நல்லா இருக்கு. என் கால் அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி குதிக்குது. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா காமெடியா இருக்கா? அம்மா என்னோட பவர் என்ன? என்னோட பவர் இல்லப்பா. ஓ நான் இன்விசிபிள் அவனா? ஓ மை காட். டாட், நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. என்னால உங்களுக்கு உதவ முடியும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. மேக், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, புரிஞ்சுக்கோ. சார் நாங்க முக்கியமா பேசிட்டு இருக்கோம். என்ன பிரச்சனை? சார், பெரிய லிசார்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரிய லிசார்ட்ஸா? நீ நம்மளோட கெஸ்ட் எல்லாம் நல்லா கவனிச்சுக்க. நான் கிரவுண்ட பாத்துக்கிறேன். நீ இங்கே இரு, அதுதான் உனக்கு சேஃப். அவன் உயிரோட தான் இருக்கான். இன்னும் அந்த கிரௌனை தேடிக்கிட்டு இருக்கான். இங்க தான் இருக்குன்னு தகவல் கூட சொல்லல. நானும் இந்த தடவை விட்டு கொடுக்க போறது இல்ல. உங்களோட பாதுகாப்புக்காக உங்க அப்பா உங்களை வீட்டுல இருக்க சொன்னார். நான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக போறேன். அது தேவையில்லை. நீங்க எல்லாரும் கொஞ்சம் இங்க வாங்க. நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கு தேவையான வண்டிகள் உள்ள அந்த கேரேஜ்ல இருக்கு. போய் எடுத்துக்கங்க. நில்லுங்க, நானும் வரேன். நீங்க எங்கேயும் போக வேண்டாம், வாங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப பிரமாதமா சண்டை போடுறீங்க. நானும் வந்து சேர்ந்துக்க போறேன். எங்களால இவ்வளவு தூரம் சண்டை போட முடியும்னு எங்களுக்கே தெரியல. தேங்க்ஸ். நீங்க கதை சொல்லும் போது நான் உங்களை கிண்டல் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நாம கிட்ட நெருங்கிட்டோம். அப்படிதான் நானும் நினைக்கிறேன் சார். நாம ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்க போறோம். ஆமா, யார் போய் உங்களா? ஆராய்ச்சி பண்றதுக்கு இது நேரம் இல்ல. காய்ஸ், இதுதான் உங்களோட ஓவர் டிரைவ் ட்ராக்கர்ஸ். இது உங்களை சரியான நேரத்துல பவர் ரேஞ்சர்ஸா மாத்திடும். ஓவர் டிரைவ் ஆக்சலரேட் அப்படின்றதா இது ஒரு கோட். சூப்பர். வாங்க களத்துல இறங்கலாம். டாட், நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? இல்ல வேண்டாம், புரிஞ்சுக்கோ. யாருப்பா நீங்க? இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே இல்ல. சரி, நம்ம ரேஞ்சரா மாறலாம். ஓகே. செம்மையா இருக்கு சார். உடனே போய் அந்த டீம் எல்லாம் சேர்ந்தாகணும். மேக், நான் சொல்றத கேளு. நான் சொல்றது புரியுதா இல்லையா? நான் இவரை பாத்துக்கிறேன் சார். இதை தடுக்க முடியாது. வேணாம். Right vortex. Yeah.
some on the ice cubes. இந்தாங்க இதை வாங்கிக்கோங்க. Try Kaiser! Red line, start. என்கிட்ட அந்த கிரௌனை உடனே கொடுத்துருக்கீல்ல? டாட் மரியாதை அங்கே நில்லுங்க. கடைசியில இந்த கிரௌனை நம்ம அடைஞ்சிட்டோம். என்ன மன்னிச்சிடுங்க சார், என்னால அடி தாங்க முடியல. ரேஞ்சர்ஸ், வாய்ப்பை நான் உங்ககிட்டயே கொடுக்கறேன். இதுக்காக ஏன் பின்னாடியே வர்றீங்களா இல்ல? இல்ல இந்த நகரத்தை காப்பாத்துறதுக்கு ஹீரோவா இருக்க போறீங்களா? டாட் இப்ப நம்ம என்ன பண்றது?